ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 12th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட், 11th விட 12th பப்ளிக் எக்ஸாம் 2024 எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550க்கு மேலே எடுக்கிறதுங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சண்டே ஸ்பெஷலில் சண்டே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ போட்டேன். இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது எதனால முடியும்னா கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி தொடர் விடாமுயற்சி. நீங்க டெய்லியுமே நான் சொன்ன மாதிரி ஒரு 5 hours 4 hours நீங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்து நீங்க வந்து இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும். கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு ரெண்டாவது. ஃபர்ஸ்டே ஃபுட்டு சொல்லியிருக்கேன், ஃபுட் அண்ட் வாட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சாப்பாடு. சாப்பாடு வந்து கரெக்டான டைமுக்கு 3 நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணுமா ஹெல்த்தியா புரோட்டீன் ஐட்டம், இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி ஏதாவது வேவிச்சது ஏதாவது சாப்பிடுங்க. தவிர வேற எதுவுமே நீங்க கண்டதால வெளியே சாப்பிடாதீங்க ஒரு 2 மாசத்துக்கு மட்டும். ஏன்னா இது எல்லாமே ஞாபக சக்தி குறைபாடுகள் பண்ணும். அண்ட் ஆல்சோ தண்ணிகள் முடிஞ்ச அளவுக்கு 2 to 3 லிட்டர் வரைக்கும் குடிக்க ட்ரை பண்ணுங்க. 2 லிட்டர் அட்லீஸ்ட் குடிக்கணும் நான் நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். அப்படின்னு கொஞ்ச நேரம் நல்லா நிம்மதியாக படிக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 550 மார்க் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. நீங்க என்னமோ என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க நினைச்சா கன்சிஸ்டன்சிங்கிறீங்க, ஃபுட்டுங்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பா இது 2 ரொம்ப முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் இது 2 ரொம்ப முக்கியம். மூணாவதா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க காலையில படிக்கிறது. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து 4:45க்கு எந்திரிச்சு நீங்க 5 AM நீங்க வந்து புக் எடுத்து திறந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த ஹேபிட் கொண்டு வந்தே ஆகணும். இது வந்து இது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் நீங்க வந்து கொண்டு வரணும். இந்த லீவ்ல இருந்தே நாளையில இருந்தே நீங்க பண்ணணும். நாளைக்கு காலையில இருந்தே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க. டெய்லி வந்து நீங்க வந்து ஸ்டடி ஹார்ஸ் வந்து 5 hours பண்ணிக்கோங்க. 5 hours எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஈவினிங் ஒரு 3 hours, காலையில் ஒரு 2 மணி நேரம், அந்த 5 to 7 அப்படிங்கிறது. இந்த கன்சிஸ்டன்சி டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து 500 எடுக்கணும், 550 எடுக்கணும் அப்படின்னு நமக்கு இருக்கிறது. நம்ம 6 சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் கஷ்டம்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து தமிழ் கஷ்டமா? தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு 5 இயர்ல நீங்க வந்து நல்லா புக் பேக் எல்லாம் படிச்சு வச்சிட்டீங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். இப்போதைக்கு அது மட்டும் பண்ணுங்க. பிப்ரவரி மாசம் வேணா கடைசி 5 நாள் 1 வாரம் வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேபி ஏதாவது படிச்சுக்கலாம். மேபி 5 நாள் ஏதாவது வந்து இந்த பயிற்சி, இந்த வந்து அழகிட்டு வைப்படுதல், பாளையம் பாடுதல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த கிராமர் செக்ஷன் வந்து அப்போ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போ படிக்கணும்னு கேட்டால் வாரத்துக்கு அந்த சண்டே டைம் இருக்கிறப்ப படிங்க. இங்கிலீஷ் வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. இங்கிலீஷ் வந்து எனி 4 prose and poem நீங்கள் வந்து தரவு பண்ணிங்கன்னா இப்போதைக்கு போதும். நீங்கள் தரவு ஒரு 2 தான் இருக்கீங்கன்னா 2 தான் தரவு இருக்கீங்கன்னா ஓகே, இப்போதைக்கு அது போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதம் கழிஞ்சு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் தான். ரிவிஷன் எக்ஸாம் வருது சார், தமிழ் எக்ஸாம் படிக்கணும்னா சும்மா உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துட்டு போங்க. தவிர உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து மேக்ஸ் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லிட்டேன். இந்த மாதம் முடிக்கிறோம், அடுத்த மாதம். நீங்கள் வந்து கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் இந்த மாதம் முடிச்சிருக்கீங்க. அதாவது 6, 5, 7, 8, 9, 10 இதெல்லாமே கஷ்டமான சாப்டர். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமே முடிக்கணும். அடுத்த மாதம் அதர் சாப்டர்ஸ், அதாவது அதர் 6 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஷெடியூல் போட்டு கொடுத்துருந்தேன். லீவ்லேயே வந்து 4 லெசன் முடிங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 5 லெசன் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3, 4, 6, 10 இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் முடிச்சு வைங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பெரிய லெசன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஈஸி இல்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கலான லெசன் சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய லெசன். இதெல்லாம் முடிச்சு வைங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வேண்டாம், 9 லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி எல்லாரும் படிச்சுக்கணும். அடுத்த 5 லெசன் வந்து 1, 2, 5, 8 இதெல்லாம் வந்து நீங்கள் 7ல் வந்து இம்பார்ட்டன்டாக படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? பிப்ரவரி மாதம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா சாப்டருமே கவர் பண்ணாத ஃபிசிக்ஸ் எல்லாம் 90+ எடுக்க முடியும். அதாவது 70க்கு 65+ எடுக்க முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 5 மார்க் ஓகே, 3 மார்க் 2 மார்க் கம்பல்சரி அடிக்கும்ல, அதுக்காக தான். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்.
நீங்கள் ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்க லெசன்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. அதாவது உதாரணத்துக்கு 5, 4, 10, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13 சரியாக படிக்கலாம் படிங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் 14, 15 இதுதான் நிறைய பேர் படிச்சுக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீதி லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பிப்ரவரி மாதம் என்ன, ஜனவரி மாதம் என்னன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள். பயாலஜி. ஸோ பயாலஜி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், பாட்னி ஜுவாலஜின்னு பிரித்து பாருங்கள். கண்டிப்பாக முடியும். பாட்னி ஜுவாலஜி சார் 11க்கு சொல்ல மாட்டீங்களா? 12க்கு முடியாது. இது 11க்கும் சேர்த்தி தான் இதே லெசன்ஸ் தான் 11க்கு. 6th, 5th, 7th, 9th, 10th இதே சீரீஸில் சரிங்களா? பெரிய சாப்டரோ சின்ன சாப்டர் 11க்கும் இதே தான் ஓகேவா? கெமிஸ்ட்ரியும் இதே தான் ஓகேவா? ஸோ அடுத்தது பாட்னி ஜுவாலஜி வேரி ஆகும். பாட்னி வந்து ஃபர்ஸ்ட் பாட்னி அல்லது ஜுவாலஜி ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ 12th இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 10, 11, 12 முடிக்க ட்ரை பண்ணுங்க பாட்னில. அண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் முடிக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாட்னில. அதுக்கப்புறம் 4, 5 எல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்க படிச்சீங்கனாலே போதும். 6, 7 கதை எழுதிக்கலாம் ஓகேவா? நீங்க இந்த 3 படிச்சீங்கனாலும் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுவாலஜி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு நீங்க என்ன பண்றீங்க, பாட்னி இந்த மாசம் படிச்சு ஜுவாலஜி இந்த மாசம் அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் படிக்க, இல்லைன்னா பாட்னி கொஞ்சம் ஜுவாலஜி கொஞ்சம் அப்படின்னு படிங்க. இப்போ ஜுவாலஜியில படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த லெசன் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. எல்லாமே நம்ம பப்ளிக் எக்ஸாம் படிக்க போறோம். அதுக்கு நான் ஷெடியூல் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வருது நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா 90% மார்க் எடுக்கலாம் சரிங்களா? இப்போ ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4, 5லேருந்து எப்பவுமே 5 மார்க் கேட்பாங்க. அடுத்து 6th சின்ன சாப்டர், 7th ரொம்ப இம்பார்ட்டன்ட், HIV அந்த மாதிரிலாம் இருக்கு. 8th சின்ன லெசன், 9th ஓகே, இஸ் இட் ஓகே, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் புக் பேக் மட்டும் படிச்சா போதும். 10, 11, 12 நீங்க ஜுவாலஜியில நல்ல தரவா இருக்கணும். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் தரவா இருக்கணும்னு சொல்லுவேன். இந்த பாக்ஸ் போட்டுருக்கிறதும் இந்த 1, 2, 3 வந்து ஃபர்ஸ்ட் தரவா இருக்கணும் ஜுவாலஜியில். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க இதெல்லாம் ஒரு டச் இருங்க. 10, 11, 12, 1, 2, 3. ஸோ பாட்னியில வந்து பாத்தீங்கன்னா 10, 11, 12, 1, 2, 3 அதே தான். இந்த 6 லெசன் தரவா இருங்க. மீதி லெசன்ஸ் எல்லாம் கூட எக்ஸாம் டைம் கூட நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன சொல்றது, ஓவரால் எல்லா லெசனையும் கவர் பண்ணீங்கன்னா சென்டர் படிக்க முடியும். ஸோ பயாலஜி. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் புக் பேக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எந்த லெசன்ஸ் படிக்கிறோ அந்த லெசன்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இப்போவும் சொல்றேன், நீங்க வந்து பண்ணக்கூடியது என்னன்னா, இப்போ 11th பயோபாட்னி வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 11 to 15 பயோபாட்னி முடிங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் 5, 6, 7 முடிக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பயோபாட்னியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு முடிக்க ட்ரை பண்ணுங்க. 4th முடிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் 3, 10, 11, 12. ஸோ இதை நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் 11th ஸ்டாண்டர்டு டிசர்வ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 11th சரி 12th சரி புக் பேக் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னு சொல்லி படிக்கணும். எப்பவுமே அப்படிதான். மேக்ஸ் மட்டும் டெய்லியும் மறக்காம போட்டுருங்க. இப்போ 11th வந்து தனியாக இங்கே எழுதுறேன். 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர், செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர், அதுக்கப்புறம் 10th சாப்டர். இதெல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியமான சாப்டர். இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதம் முடிக்க ட்ரை பண்ணுங்க. நான் இங்கே எழுதியிருக்க 12th 11th 11, 2, 6, 10, 12 இதெல்லாமே நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா 4 சேர்த்தி. ஸோ அதுக்கப்புறம் கூட மீதி இருக்க சாப்டர் 1st சாப்டர், 5th சாப்டர் இதெல்லாம் நீங்கள் தேர்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். தேர்ட் விட்டேன்னு நினைக்க வேண்டாம். 7, 8 எல்லாம் ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் வந்து போட்டுருவீங்க. 9 கூட நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. நான் சொல்லக்கூடியது அதுதான். நீங்கள் வந்து மெயினான சாப்டர்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ 11, 2, 6, 10 இதில் 2 5 மார்க் வரும். 12th 4th ஓகேவா? அதுக்கப்புறம் 1st, 5th, 7th, 8th, 9th. ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ ஏதாவது விட்டுருந்தேன்னா அதை நீங்கள் வந்து செகண்ட் ஷெடியூலில் போட்டுக்கோன்னு அர்த்தம். ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதே ஷெடியூல் தான் 11th 12th. ஸோ நான் சொல்றது இந்த லெசன் மட்டும் படிச்சா போதுன்னு சொல்ல, ஜனவரி மாதம் இதை முடிச்சுட்டு அதர் வந்து பிப்ரவரியில் முடியும்னு, பிப்ரவரியில் அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒட்டுக்க ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ட். முக்கியமாக கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட். 2 பேர்த்துக்குமே வால்யூம் 1 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் 1 படிச்சிங்கனாலே 40 மார்க் எடுக்கலாம். வால்யூம் 2ல நீங்கள் வந்து 7, 8, 9, 10 ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக 8, 9, 10 ஸ்கிப் பண்ணவே கூடாது. 11, 12, 13ல நேமிங் ரியாக்ஷன், அட்லீஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பாருங்க. அண்ட் 11, 12, 14, 15 பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 11th தான் கொஞ்சம் கஷ்டம், 15th ஈஸி, 14, 15 வந்து 12th ஈஸி. ஸோ அது படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்க கெமிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் இன்னொரு டவுட்டும் இருக்கலாம், இப்போ பிசிக்ஸை வந்து 11th லெசன் படிக்கணுமா,
சொல்றதுக்கு அப்படின்னா புக் பேக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ இதெல்லாமே அவுட்லைன் தான் நான் சொன்னது. இனிமேல் நம்ம இன்டெப்த்தாக நீங்கள் பேசலை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 550 மார்க் எடுக்கலாம். பட் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து படிக்கணும் இதெல்லாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்துருக்க வேணாம். டெய்லியுமே நமக்கு ஒர்க் இருக்குது. இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த லீவை ரொம்ப ரொம்ப வைட்டலாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது. இப்போ வரைக்கும் விளையாண்டுதான் இருக்கீங்க. நானே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக என்னால் கணிக்க முடியுது. அப்படியே எப்படி ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சு போனாங்களோ, எந்த மென்டாலிட்டியில் இருக்காங்களோ, ஐ மீன் முடிச்சதுக்கப்புறம் எப்படா முடியும்னு சொல்லி அந்த ஒரு நாள் இருந்தாங்களோ அதே மென்டாலிட்டியில் தான் இப்போ இருக்காங்க. முடிஞ்சிருச்சு, ஓகே நம்ம டிவி பார்க்கலாம் இல்லை விளையாடலாம், அந்த மென்டாலிட்டி தான் இருக்கான்னு தவிர அடுத்து என்ன நம்ம கோத்ரூ பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம், அந்த மென்டாலிட்டியிலே இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கடைசி முடி இதே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டைமே இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் கதறி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? இது நான் சொன்னது அவுட்லைன் மட்டும்தான். உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மைண்ட் மேப் மாதிரி நான் வந்து எது எடுத்தால் நான் சொல்லுவேன் இல்லையா, எது எடுத்தால் எதுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், எந்த லெசன் படித்தா எதுக்கு நல்ல மார்க். உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த 5 லெசன் படித்தா 30 எடுக்கலாம், ஒரு 10 லெசன் படித்தா ஒரு 60 எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் நான் கொண்டு வருவேன். நான் எடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போயே போட நம்பிட்டு போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.